எனக்கு இப்போ ரீசெண்டா டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். யூஸ் பண்றா நிறைய பேர் மீட் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் எந்த மாதிரி ஆகலாம், நான் ஸ்கூல் படிச்ச டைம்லலாம் வந்து டேட்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. நாங்க பண்ணது லவ். அந்த பொண்ணு பிடிக்கலன்னா கூட நாங்க பண்ணது லவ் தான். அதுக்கு பேர் சிங்கிள் சைடு லவ் வச்சிருந்தோம். பேர் டேட் ஏதாவது பொண்ணு பேசினா கூட ஏதாவது ஒரு பொண்ணு ஒண்ணும் இல்ல ஆயாமா வருவாங்க இந்த பக்கம், பசங்க 2 பேர் போவானுங்க, இங்க 2 பசங்க மச்சான் நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்த பையன். இப்ப நான் வந்து இந்த டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்றேன்ல, இந்த பம்பிள் எல்லாரும் தெரியல, பம்பிள் கிட்ட ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல, தெரியாதவங்க சொல்லிடுறேன். அது ஒரு டேட்டிங் ஆப். ஓகே, அது என்னன்னா ஸ்வைப் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணா நம்ம அவங்க பண்ணா மேட்ச் ஆயிடும், லெஃப்ட் ஸ்வைப் பண்ணா அசிங்கமா நம்மள ரிஜெக்ட் பண்றாங்கன்னு அவ்வளவு வாங்கி இருக்கிறேன். நான் சாதாரணமா மேட்ச் பண்ண மாட்டோம். யார் பிடிச்சிருக்கோ அவங்க தான் ரைட் ஸ்வைப் பண்ணுவோம். இந்த பயோல தான் எழுதிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சு தான் மேட்ச் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை, நாங்க பண்ணா ரைட் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும். இந்த திருப்பதியில போனா சரி கண்டி துரத்தி விட்டுட்டே இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி நடுவு ஒரு பையன் வரும்.